ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பாரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் செம்ம ஹாப்பி, பாருவும் ஹாப்பி. ஏன்னா கனி எவிக்டட். எவ்வளோ நாள் கனவப்பா கனி எவிக்ட் ஆகணும்னு சேனல் பொத்தி பொத்தி வச்சு மேகலையே இன்றைக்கி அமுச்சிக்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன் அமிச்சாங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஒன்று சபரியோ இல்லை விக்ரமையோ டாப் 5க்கு புஷ் பண்ணுறதுக்காக கனி அமிச்சிட்டாங்க. நீங்கள் எத்தனை சேனல் ப்ராடக்ட் வச்சாலும் எல்லாரையும் புஷ் பண்ண முடியாதுல்ல. ஏதாவது ஒருத்தரை தான் புஷ் பண்ணால் அதுவே கஷ்டம்தான். அப்படியே நீங்கள் விக்ரமும் சபரியும் புஷ் பண்ணாலுமே அதுவுமே தேவையில்லாத ஆணி தான். இருந்தாலும் ஓப்பனாக யாரையாவது ஒருத்தரை விட்டு கொடுத்தா தானே ஒருத்தரை இழுத்து பிடிக்க முடியும். அப்படிங்கிற கதைக்கு நீங்கள் கனியை விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும், சேனல் ப்ராடக்டாகவே இருந்தாலும். சரி, ஓகே. கனியா சாண்ட்ராவா அப்படிங்கிற அந்த ஹாட் சைட்டில் உட்கார வச்சு பார்க்கும்போது எல்லாருமே சாண்ட்ரா வேணான்னு தான் சொன்னாங்க. பாரு மட்டும்தான் சாண்ட்ராவை வேணும், கனி வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது அந்த காண்டு இந்த வாரம் ஃபுல்லாக பாரு மேலே ட்ராவல் ஆகும், சாண்ட்ரா மேலேயும் ஆகும். ஆனால் அதே டைமில் சாண்ட்ரா டபுள் கேமர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ராவும் வேணாம், கனியும் வேணாம் தான். ஆனால் அந்த சுச்சுவேஷனுக்கு பாரு சாண்ட்ரா வேணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சாண்ட்ரா பாருவை பற்றி என்னென்ன பின்னாடி போய் பேசியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஆப்வியஸாக பாருக்கு தெரியாது. அவங்க அம்மா அதை ஹிண்ட்டு கொடுத்துருக்கணும், ஆனால் அவங்க அம்மா அதை கொடுக்கல. அது ஒரு சின்ன வருத்தம் எனக்கு அவங்க அம்மா மேலே இருக்குது. ஏன்னா அவள் ஆல்ரெடி பாரு சொல்லும்போது, எனக்கு இந்த வீட்டில் நம்ப முடியாதுன்னு சொல்லி 6 பேர் சொல்லி, எனக்கு யார் கூட கம்ஃபர்ட் ஜோனுன்னு சொல்லி கமருதீன், வினோத் அப்பெல்லாம் சொன்னாலுமே சாண்ட்ராவே அதில் இன்க்ளூடட்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவங்க அம்மா ஓகே, ஆனாலுமே நீ உஷாராக இருந்தக்கோ, யாரையும் முழுசாக நம்பாதன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். இல்லை சாண்ட்ரா பற்றின விஷயங்களையும் சொல்லியிருக்கலாம்னும் போது அவங்க ஒரு வேளை அந்த எபிசோட்ஸ்லாம் பார்க்கலையோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பார்த்துருந்தா மேபி சொல்லியிருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்க்கல அப்படிங்கிறது தான் இருக்கும். இல்லை பொண்ணோடது அவளுக்கு என்ன இன்ட்யூஷன் இருக்கோ, அவளுக்கு என்ன தோணுதோ அந்த ஃப்ளோலேயே அந்த கேம் ஆடட்டும், நம்ம அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படிங்கிறதா கூட இருக்கலாம். மெயின் விஷயத்தை, அந்த லவ் விஷயத்தை மட்டும் அவங்க அட்ரஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சாண்ட்ரா விஷயங்களை சொல்லலை. ஸோ இப்போதைக்கு சாண்ட்ரா அந்த வீட்டில் பாருக்கு இருக்கிறது சாண்ட்ரா கிட்ட மட்டும்தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆங்கிளில் தான் அவங்க சொன்னாங்க. இப்போ அதை அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே கனி எவிக்ட் ஆகிட்டு சாண்ட்ரா சேவ் ஆன அந்த நிமிஷமே திவ்யா உள்ளே புகுந்து எந்த பிரச்சனை பண்ணாங்க. ஆக்சுவலி எபிசோடை நான் இப்போ தலைக்கீழ அட்ரஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் கன்ஃபார்மாக பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணுறது, வாரம் அந்த ஹோஸ்ட் பண்ண வேலையை பார்த்து நம்மளே இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணணும் அப்படின்னு நம்ம பண்ணுற பட்சத்தில் இந்த அரோரா விஷயங்கள் தான் வரும். நம்ம அதுக்கப்புறம் வரலாம். முதல்ல இந்த எவிக்ஷன்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல சாண்ட்ரா கனி எவிக்டாகி சாண்ட்ரா சேவ் ஆன உடனே பாருவும் சாண்ட்ராவும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம அதை ப்ரொமோவில் பார்த்தது. அப்போ பாரு அழறாங்க எமோஷ்னலாக. அதாவது அதுக்கு முன்னாடி தான் அந்த ஃபினாலேக்கு யார் போகணும், நான் போலனாலும் பரவாயில்ல, இவங்க போகக்கூடாது அப்படிங்கிற டாஸ்க் முடிஞ்சுதுன்னும் போது எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருன்றதை விடவும் கமருதீன் அட்டாக் பண்ணதுக்கு பாரு நல்லாவே ஹர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கனி அதை ஆரம்பித்து வச்சாங்க. கனியும் பாரு தான் சொன்னாங்க. ஸ்டார்டிங் ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தா, இதில் ஃபஸ்ட்டு அரோரா தான் எழுந்து சாண்ட்ரான்னு சொன்னாங்க. விக்ரம் எழுந்து திவ்யான்னு சொன்னார். சபரி சாண்ட்ரா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் இந்த குரூப்பிசம் தெரியுது. அரோரா, சபரி. இப்போ சபரி கூட அரோரா கூட சபரியும் விக்ரமும் ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க. இது நேற்று 2 நாளாகவே நடக்குது. ஆனால் நேற்று நைட் லைவில் ரொம்ப நடந்துச்சு. ஏன்னா அரோரா முக்கிய அழுதுட்டுருக்காங்க. அவங்க தான் சின்ன பிள்ளைல, அதான் விஜயஸே சொன்னார்ல, இந்த வீட்டில் ஹர்ட் தான் பண்ணுவாங்க, இப்படி அழுத அப்படின்னு சும்மா போகிற போக்கில் லைட்டாக சொல்லிட்டு போனாலுமே அழுமுஞ்சி அரோரா அழுதுகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் எப்படி அப்படி பார்த்தா நம்ம பாரு எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணி அழறதுக்கான ஸ்பேஸ் அவள் அழகணும்னு நினச்சா கூட அந்த அழாமல் அவள் வில் பவராக நின்று அவள் ரொம்ப உடஞ்சி அழுகிறா அப்படின்ற பட்சத்தில் அந்தளவுக்கு அவளுக்கான எமோஷனல் எல்லாருமே ட்ரெயின் பண்ணுற பட்சத்தில் தான் அழுதுருக்காடும் போது இவங்களாம் சும்மா தொட்டா சினிங்கி போல் சட்டுன்னு நினச்சோன்னே கனி அழுதுறதும், சும்மா அப்படி தொட்டா திவ்யா கூறுன்னு வந்துடுறதும். விக்ரம் இன்னைக்கு அழுததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அரோரா அழாத வாரமே கிடையாது. சும்மா துஷாரை பற்றி ஆரம்பித்தா அழுதுருவாங்க, ஏதாவது யாராவது சொன்னால் அழுதுருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அரோரா அழுவுறதும் நைட் லைவில் போய் சபரி இது நீ எவ்வளோ குட் சோல் தெரியுமா அப்படின்னு சொன்னதும், அதுக்கப்புறம் விக்ரம் என்னடா அம்மா அப்படின்னு இந்த என்னடா அம்மா அப்படின்னு சொல்கிறது நாங்கள் தெலுங்கில் மோஸ்ட்லி சொல்லுவோம். என்னடா அம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லணும் போது அவ்வளோ கொஞ்சம் அரோரா நிற்கிறது அப்படிங்கிறது. அப்போ கமருதீனுக்கு அரோராக்கும் நைட் லைவ் ஃபுல்லாக முட்டிச்சு அப்படின்னு சொல்லும்போது, அது எபிசோட் ஆரம்பித்ததுலேருந்து அது கண்டினியூ ஆகிட்டு தான் அந்த நேற்று நைட் லைவ் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லும்போது சபரியும் விக்ரமும் அரோராவை ரொம்ப தாங்கி பிடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவனுங்க 2 பேரும் கேமை விட்டுருவானுங்க. சபரியும் விக்ரமும் அரோரா டாப் 5ல வந்துடுவான்னு நினைக்கிறேன்.
ஏன்னா அவள் கேம் தான் நம்மளுக்கு தெரியுமே, ஜென்ஸ் வச்சு கேம் ஆடுற கேம், மேனிப்புலேஷன் கேம் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஆல்ரெடி அந்த கேமுக்குள்ளே துஷார் போயாச்சு, எஃப்ஜே போயாச்சு. நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக கமருதீன் மாட்டுவான்னு பார்த்தா அவன் இதுக்கு மேலே தில்லாலங்கடியில் இவளை கொத்து விட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுவான். அப்படின்னும்போது இப்போ அந்த ஆங்கிள்குள்ளே சபரி தான் அடுத்து போவானோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. விக்ரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலுமே விக்ரம் வந்து சபரி வெஞ்சன்ஸை வெளியில் காட்ட மாட்டான், உள்ளுக்கு வச்சுருப்பான், நல்லா மாதிரி நடிப்பான். விக்ரம் வந்து அப்பட்டமாக அப்படி கொட்டிடுவான் அந்த விஷத்தை அப்படின்னு சொல்லும்போது, அந்த கேமை பொறுத்த வரைக்கும் வெஞ்சன்ஸ் வச்சுருந்தா கூட அதை கொட்டுற இடத்துல தான் அவங்களோட கேரக்டர் வெளில வரும். இல்லை அது கண்டென்ட்டாக டிஆர்பிக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா அப்படி ஒரு ஆள் தான் அந்த இடத்துக்கு தேவைப்படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, சபரியை வெளில அனுப்பிச்சிட்டு விக்ரம் உள்ள அனுப்புவாங்கன்னும் போது, அதை விட விக்ரம் அரோரான்னு வரும்போது அப்போது அரோரா வச்சுக்கிறாங்களா, விக்ரம் அனுப்புகிறாங்களா அப்படின்னு. விக்ரம் சேனல் ப்ராடக்ட், அரோரா ஹோஸ்ட் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ இது பெருசா அது பெருசா அடித்து காட்டுங்க அப்படிங்கிற இடத்துல அவனுங்க சேனலும் ஹோஸ்ட்டும் அடிச்சுக்கிட்டு அந்த டெசிஷன் எடுப்பாங்க ஒரு டைமில் விக்ரம் அரோரான்னு வரும்போது. இது ஒரு பக்கம் ஆகட்டும். ஓகேவா? இப்போது கனி எவிக்ட் ஆன விஷயத்தில் சாண்ட்ராவும் பார்வும் பேசும்போது பாரு அவளுக்கான வழியை தான் சொல்லிட்டு இருந்தா. அந்த இடத்துல சாண்ட்ரா வேணான்னு சொன்னது திவ்யா, சாண்ட்ராவை நிறைய இடத்துல நாமினேட் பண்ணி ஒஸ்ட்டுன்னு சொன்னதும் திவ்யா. எந்த இடத்துலையும் பார்வும் சாண்ட்ராவை சொல்லலை, சாண்ட்ராவும் பாரு நினைக்கிறேன் அந்த வெஸ்ட்டு போஸ்ட்டில் கூட. பட் ஆனால் இந்த டிக்கெட் டு ஃபினாலியில் சொல்லலை சாண்ட்ரா பார்வை அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல இந்த எவிக்டான உடனே கனி எவிக்டானோடனே சபரிசம் குரூப் கதறி கதறி அழுகுது. அதில் அந்த விக்ரம் அப்பாடி உலகம் நடிப்படா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் உனக்கு நீ அழறதை பார்த்தா ஆஸ்கர் அவார்டை வந்துட்டு உனக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் போல இருக்கே, நீ பிக் பாஸ் டைட்டில் வின்னர்ன்றதை விட ஆஸ்கர் அவார்டை வாங்கிக்கோ, அதான் உனக்கு பொருத்தமாக இருக்கணுன்ற மாதிரி அப்படி ஒரு நடிப்பு, உலகமாக நடிப்பு. ஏதாச்சும் சைக்கோ கேரக்டர் ஏதாச்சும் படத்தில் வந்தால், இல்லைனா நீங்கள் வந்து நல்லவர் மாதிரி இருக்கிற கெட்டவர். இந்த ஒரு படத்தில் விஜய் சேதுபதி படம் தான் நினைக்கிறேன், தர்மதுரை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதில் தமன்னா சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து டாக்ஸிக் ஹஸ்பண்டாக இருப்பார், விஜய் சேதுபதி வந்து ஒரு காலேஜ் மீட்டு என்னமோ. ஸோ மீட் பண்ணும்போது தான் அவர் ஏற்கனவே அவருக்கு தமன்னாக்கு மேரேஜ் ஆயிருக்கும். பட் ஆனால் அது ஒரு டாக்ஸிக் லைஃப் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்கன்னும் போது அவர் டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது எப்படி அப்படின்ற மாதிரி பேச்சு வரும்போது விஜய் ஏன் இப்படி இருக்கார் உங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்னும் போது அவன் நல்லவன் வேஷத்தில் இருக்க கெட்டவன் அப்படின்ற பட்சத்தில் இதில் சபரியும் அந்த கேரக்டரில் எடுத்துக்கலாம், விக்ரமே எடுத்துக்கலாம். ஆனால் விக்ரம் அப்பட்டமாக அது தெரியும், சபரி இது வெளியில் வராது. இவ்வளோ தான் ரெண்டு பேருக்குமே இருக்கிற டிஃப்ரென்ஸ். மற்றபடி ரெண்டு பேருமே உள்ளுக்கு இருக்கிற அக்லி தான் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இந்த விக்ரம் அழுது நடித்த நடிப்பு இருக்குல்ல, பாரு கிட்டேயே போகலை. அவள் எங்கே கிட்ட போகணும், அவளை அவ்வளோ தூரம் வச்சு செஞ்சுருக்காங்க அந்த சபரிசம் குரூப்போ விக்ரம் குரூப்போ கனி குரூப்போ எல்லாருமே சேர்ந்து அவளை அவ்வளோ பண்ணியிருக்காங்க. 12 வாரம் அந்த டாக்ஸிக்கில் அவள் அவ்வளோ கஷ்டப்பட்டு சர்வே இருக்கா, ஒரு சப்போர்ட் கூட இல்லாமல். அவளோட மனசு சப்போர்ட்டும் அவளோடது மைண்டு சப்போர்ட்டும் மட்டும்தான் அவளுக்கு கூட இருந்திருக்கு, வேறு எதுவுமே அவளுக்கான சப்போர்ட் இல்லை. இப்போயாச்சும் சாண்ட்ராவாவது ஒரு ஆள்னு அவள் உட்காந்து சாண்ட்ராக்காவது ஒரு ஆள் ஒரு பீரியடில் அவங்க ஹஸ்பண்ட் பிரஜன் இருந்தார், அதுக்கப்புறம் திவ்யா கூட பிரச்சனையாச்சு. இல்லை நடுநடுவில் போய் விக்ரம் கூட வந்து பேருக்கு பேசினா, அமித் பேசினா, அதுக்கப்புறம் இப்போ பாருவுமே பேசுகிறா அப்படின்னும் போது, பாரு உடஞ்சப்பெல்லாம் யார் போய் பேசினது, அவளே முட்டி மோதி வந்திருப்பா, அவளே மென்று முழுங்கி அதை சமாளித்து வந்திருப்பா அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இந்த இடத்துல அவளுக்கான வலிக்காக ஏதோ ஒன்று புலம்புறா. அதே மாதிரி சாண்ட்ராவும் எல்லாரும் என்ன ஹேட் பண்ணுறாங்க இந்த வீட்டில்னு பேசும்போது நடுவில் போய் இந்த திவ்யா ஒரு குட்டியை குழப்பி பார்வதி வம்பு வலிக்க பார்த்தா. சாண்ட்ரா இது வந்து இந்த கேமுக்காக சொல்கிறது பாரு, சாண்ட்ரா நீ வந்து இப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது அப்படின்னா, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க ஆகல, அது அவங்க பிரச்சனை. அந்த இடத்துல சாண்ட்ரா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதுன்னு சொல்கிறதா உன் கேம் திவ்யா, அப்படி தான் நம்மளுக்கு கேட்க வேண்டியது. உன் கேமை நீ பாரு, சாண்ட்ரா கேமை சாண்ட்ரா பார்ப்பாங்க, பாரு என்ன பேசணும்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. பாரு கிட்ட தெரிஞ்சு தானே சாண்ட்ரா பேசுகிறாங்க, இல்லை சாண்ட்ரா நான் சொல்கிறது ஒத்துக்க வேணான்றது பாருவோட ஒப்பீனியன் இல்லை, அவங்க எடுத்து வைக்கிறாங்க. விருப்பம் தான் சாண்ட்ரா கேட்க போகிறாங்க, இல்லைன்னா கேட்க போகிறதில்ல. நடுவில் நீ யார் போய் நாட்டாமல் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வியாக இருக்குது. அதை ஊதி பெருசாக்கி பார்வதி கிட்ட ஒரு வம்பு வலிக்கலான்னு பார்த்தாங்க. அந்த இடத்துல பாரு கிட்ட பல்ப் வாங்கின திவ்யா வந்து அதை அப்படியே கொண்டு போய் விக்ரம் கிட்ட காமிச்சாங்க. ஸோ அன்னைக்கான விஷயம் அது வந்து விக்ரம் கிட்ட அவங்க காமிச்சாங்க அப்படின்னு சொல்லவும் சுபி தான் போய் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டா. சுபி ஆரம்பித்த விளையாட்டு விக்ரமும் திவ்யாவும் முட்டிக்கிற மாதிரி அந்த விஷயங்கள் அப்படி திரும்பிச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இந்த சுபி அம்மாக்கும் யாரோ ஒருத்தர் சொன்னால் ஒன்று சொன்னால் தாங்காது அப்படின்னு சொல்லும்போது, இதில் சுபியை ஏன் வந்து திவ்யா சொன்னாங்க அந்த டாப் ஃபினாலே விஷயங்கள் அப்படின்ற விஷயத்துக்கு கனி தான் ஃபஸ்ட்டு வக்காலத்து வாங்கிட்டு வராங்க, கனி எவிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. அதை நீங்கள் பிரேக்கில் பார்த்துருப்பீங்க. நான் கேட்குறேன், அந்த சபரிசம் குரூப்பில் என்ன பிளான் பண்ணுறீங்களோ, இல்லை உங்கள் குரூப்புக்குள்ளே யாரை நீங்கள் சேர்த்துக்கிறீங்களோ, நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்து என்ன டிசைட் பண்ணுறீங்களோ அதை தான் அவங்க சொல்லணுமா? அந்த டைமில் அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் அந்த டைமுக்கு யாருக்கு என்ன தோணுதோ சொல்ல போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்வை சொல்லணும்னு இவங்க பேசி வச்சுருந்துருப்பாங்க போல் திவ்யா எல்லாருமே. இது மாதிரி ஒரு டாஸ்க் வந்தால் எந்த விஷயம் நெகட்டிவாக வந்தாலும் பார்வை மேலே போட்டுருணும் அப்படின்னு. ஆனால் அது டக்குன்னு விக்ரம் மேலேயும் சுபி மேலேயும்
திரும்பினது தான் வந்து கனிக்கு ஷாக்கு. உடனே போய் திவ்யா கிட்ட கேட்டேன். அதுக்கு காரணம் யார்? விக்ரம் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து யார் சொன்னது? விக்ரம் தான் திவ்யாவை சொன்னார். அதனால் திவ்யா வந்து திருப்பி ஆனால் திவ்யாவை அந்த இடத்துல ஹோஸ்ட்டுக்கிட்ட பல்ப் வாங்கினாங்க. ஸோ சுபி வந்து பாரு கமருதீன். இது வரேன், நான் அந்த சுபி சொன்ன விஷயத்துக்கு வரேன். முதல்ல இந்த இவங்க விஷயத்தை பேசிடுவோம். விக்ரம் அந்த திவ்யா சொன்ன விஷயங்களை. திவ்யா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொன்னது வந்துட்டு பாருவை சொன்னாங்க, வினோத்தை சொன்னாங்க, விக்ரம் சொல்லலாம் அப்படின்னு பேசும்போது ஹோஸ்ட் வந்து ஹோஸ்ட்டுக்கிட்ட பல்ப் வாங்கினாங்க. நீங்கள் வந்து நான் கேட்ட கேள்வி ஒன்று, ஆனால் நீங்கள் வந்து உங்கள் பர்சனலாக சொல்கிறீங்க. நான் கேம் வைஸ் யார் வந்து டிக்கெட் டு ஃபினாலே வாங்குறதுக்கு டிசர்விங், அதாவது டிசர்விங் இல்லை, எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது, இப்படிங்கிறது தான் அந்த டாஸ்க்கான டாபிக் அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல நீங்கள் அப்போ கூட பாருங்கள், பாருவை குறை சொல்லலைன்னா ஹோஸ்ட்டுக்கு தூக்கமே வராதுன்றதுல அந்த இடத்துல கூட மனுஷன் சொல்கிறேன். நான் கூட பாருவை சொன்னோடனே வினோத்தை சொன்னோடனே 2 ரீசனுமே சரியில்லை, மாற்றி சொல்லுங்கன்னா பாருவை சொன்னது கூட ஏதோ ஓகே அப்படின்னு அந்த மனுஷன் அந்த வன்மத்தை அங்கே காட்ட தான் செஞ்சான் அந்த ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் விக்ரம்னு பேர் வந்தோடனே தடுத்துட்டான் வரக்கூடாதுன்னு. ஆனால் அந்த பொண்ணு திருப்பி வந்து லாஸ்ட்டாக வரும்போதுமே கரெக்டாக திருப்பி என்ன சொல்லிச்சுன்னா, ஒரு வகையில் அவள் கரெக்டாக தான் அடித்தான்னு தான் நான் சொல்லுவேன். திருப்பி வரும்போது என்ன சொன்னான், யாரை சொன்னா, சுபியை சொன்னால், கமர் சொன்னால், ஏன்னா கமர் அந்த இப்போ சண்டை போடுறாங்க. நான் கூட பார்வை சொல்லுவாளோன்னு நினச்சேன். பார்வை சொல்லாமல் கமருதீனை சொன்னால். அப்புறம் விக்ரம் சுபி வந்து சாண்ட்ரா சொன்னால் அதே ரீசன் தான் சொன்னான். ஏன்னா சாண்ட்ரா வந்து சுபியை சொன்னான், ரைட்டா? ஸோ சபரி வந்து சாண்ட்ராவை சொன்ன மாதிரி சாண்ட்ரா வந்து சபரியை சொன்னாங்க. சபரி சாண்ட்ராவை சொன்னது வந்துட்டு அந்த குரூப்பிசம்குள்ளே அரோரா சொன்னதுனால சொன்னது தான். பட் ஆனால் சாண்ட்ரா சபரியை சொன்ன ரீசன்கள் நம்ம மைண்டில் இருந்த ரீசன்ஸ் தான். ஒன்றுமே பண்ணாமல் ஏதோ ஒன்று குரூப்பிசம்குள்ளே இருக்கிறன்னது, அதுக்கப்புறம் வெளில வந்தது, அதுக்கப்புறம் சும்மா உட்காந்துட்டு இருந்தது போது 12 வாரம் இங்கே இருந்துட்டு ஒன்றுமே பண்ணலங்கிறத சாண்ட்ரா தெளிவாக சொன்னாங்க. கூட சேர்த்து சுபியை சொன்னாங்க. சுபியை சொன்ன சாண்ட்ராவும் சரி, சுபியை சொன்ன திவ்யாவும் சரி சொன்ன ரீசன் விக்ரமை மீன் பண்ணி தான். ஏன்னா விக்ரம் வந்து சாண்ட்ரா சொல்ல, பட் ஆனால் சுபியை சொன்னால். ஆனால் சொன்ன ரீசன் என்னென்னா, சுபியை வச்சு விக்ரம்கான மூளையை வந்து சுபி வந்துட்டு அதாவது அவங்களுக்கும் தனி மூளை இல்லை, விக்ரம் மூளையில் தான் சுபி வேலை செய்கிறாங்க அப்படின்னும், அதே மாதிரி மற்றவங்களோடது எமோஷ்னல் ப்ளேவோ இல்லை மற்றவங்களோடது அறிவை இவர் வாங்கிட்டு இவர் கிரெடிட் வாங்கிக்கிறாரு அப்படிங்கிற இடத்துல சுபி ஒரு கேமையும் இவர் ஸ்பாயில் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து திவ்யா சொன்னாங்க. கிட்டத்தட்ட ரீசன் கரெக்டு தான். ஆனால் சுற்றி வளைச்சு ரொம்ப நேரம் சொன்னதுனால ஹோஸ்ட் வந்து அப்படியே பிரேக் விட்டுட்டு கிளம்புற மாதிரி கிளம்பிட்டாரு அப்படின்னு சொன்னால், எப்படி பார்வை வந்து ஹோஸ்ட்டுக்கு பிடிக்காதோ அதே மாதிரி திவ்யாவையும் ஹோஸ்ட்டுக்கு பிடிக்காது. பட் ஆனால் திவ்யாவோட பிஆர் டீமும் நிறைய இருக்குது, ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்குன்னும் போது சேனல் அவங்கள டாப் 5க்கு டாப் 3க்கு புஷ் பண்ணுறாங்கன்னும் போது வேறு வழி இல்லாமல் திவ்யா சொல்கிறத கேட்குறாரே தவிர பாருக்கு கொடுக்காத ஸ்பேஸை விக்ரம் பாருவை எந்த அளவுக்கு சுருக்குன்னு அடிக்கிறாரோ அந்தளவுக்கு திவ்யாவை அவரால் அடிக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கான அந்த பிஆர் ஓட்ஸோ அந்த ஒரு ஃபேக் ஓட்ஸோ அந்த ஃபாலோவர்ஸ் சப்போர்ட்டோ இருக்குது, இல்லை சேனலுமே அவங்கள புஷ் பண்ணுறாங்கன்னும் போது ஓரளவுக்கு ஃபஸ்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிட்டு இருந்தார் ஃபஸ்ட் 2 வீக்ஸ். இப்போலாம் நாசுக்கு அடிக்கிறேன், பாரு மாதிரி சுருக்குன்னு சொல்கிறதில்ல. அதாவது பாருக்கிட்ட மட்டும்தானே உங்கள் எல்லார் பருப்பும் வேகும் அப்படிங்கிற மாதிரி தான். அது விக்ரமாக இருக்கட்டும், சபரியாக இருக்கட்டும், இந்த கமருதீனாக இருக்கட்டும், இந்த ஹோஸ்டாக இருக்கட்டும், பிபி டீமாக இருக்கட்டும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப தான் சுற்றி விட்டாங்க, டைரக்ட் ஆன்சர் சொல்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு போயிட்டார். ஸோ ஃபஸ்ட் டைம் சொன்னதை பல்ப் வாங்கி திருப்பி 2வது வாட்டியும் திவ்யா மாற்றி பேசினாங்க. போது இந்த இடத்துல சுபியை வந்து டிக்கெட் டு ஃபினாலிக்கு அவங்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சுபி பார்வை சொல்லும்போது சுபிக்கு நல்லா இருந்துச்சான். நான் கேட்குறேன், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சிங்கம் இழைச்சா சுண்டெலிக்கெல்லாம் வந்துட்டு சுண்டெலிலாம் ஏறி உட்காந்து விளையாடுமா, அந்த மாதிரி கதையா இந்த சுண்டெலி சுபி இருக்கால, சுபி. நான் கூட அவளுக்காக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், வீடியோ போட்டிருந்தேன். அவங்க வீட்டாளுங்களாம் வந்து அவளை மட்டன் தட்டிட்டு போனாங்க. எனக்கும் அவளை பிடிக்காது தான், இருந்தாலும் ஒரு பொண்ணாக அவள் அவ்வளோ தூரம் அந்த கேம்லேருந்து வந்து அந்த சமுதாயத்துலேருந்து வந்து ஒரு பிட் பாக்ஸிங் அந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அவள் ஒரு குயிக் லேர்னராக டாஸ்க்லாம் நல்லா பண்ணி அவளுக்கான எஃபர்ட்டை போட்டுட்ருக்கா. எங்களுக்கும் அவன் மேலே கோவம் இருக்குது. பாரு ஃபஸ்ட் டைம் அந்த நாமினேஷன் பாஸ்லாம் கன்னிங்காக ப்ளே பண்ணி ஏமாத்தினது வந்து சுபி தான். இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்தில் அவளுக்கான ஒரு நியாயமும் இருக்குது அப்படின்ற ஆங்கிளில் நான் பேசினேன். ஆனால் இன்றைக்கி எழுந்து அந்த கனி பாரு சொன்ன மாதிரி இந்த சுபியும் சொன்னால் பாருங்கள் எப்படி. அப்போ அந்த இடத்துல தான் கனியை மக்கும் வந்துருச்சு. அப்போது நீங்கள்லாம் பிளான் பண்ணி பார்வை சொன்னோன்னா திவ்யாவும் பார்வை தான் சொல்லுவாங்கன்னு நினச்சா, விக்ரம் திவ்யாவை சொன்னதுனால இவ வந்து டக்குன்னு வந்து மாற்றிட்டு விக்ரமை வந்து சொல்லிவிட்டு சுபியை சொல்லிவிட்டு கமருதீனை சொல்லிட்டா அப்படின்னு சொல்லும்போது திவ்யாவுக்கு உள்ளுக்கு கொஞ்சம் பார்வை கிட்ட பயம் இருக்க தாங்க செய்யுது. உண்மையும் பொய்யோ அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பார்வை பட்ட
பார்த்தா கொஞ்சம் அல்லு கிளம்புது திவ்யாவுக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்போது இந்த இடத்துல பாரு வந்து சுபி சொல்லும்போது என்ன சொல்கிறா, மைக் போடலையா, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது இல்லையா, அப்படி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாதவங்களாம் இந்த டிக்கெட் ஃபினாலிக்கு போகிறதுக்கு டிசர்விங் இல்லையா, ஏம்மா சுண்டெலிலாம் எங்கள் பாரு பழைய மாதிரி இருந்தால் அவள் கண்ணை பார்த்து பேசுகிற தைரியம் உங்களுக்கு வருமா? அவள் முன்னாடிலாம் நின்று பேசிவே அவளை பார்த்தாலே 10 அடி தள்ளி போவ நீ எல்லாம், ஞாபகம் இருக்கா, மறந்துடுச்சா அதெல்லாம்? அவள் வேணா அவகிட்ட போய் சொல்லிகிட்டே இருப்பா, பாரு கூட சேராத, அப்படி நெகட்டிவ் வந்துடும், நெகட்டிவ் வைப் வந்துடும், அவள் கூட சேராத அப்படி இப்படின்னு சொல்லி. அவள் வேணாவது கொஞ்ச நாள் பாரு கூட க்ளோஸாக இருந்தா, அக்கா அக்கான்னு சொல்லிட்டு, அதனால கொஞ்சம் வெளியிலையும் தெரிஞ்சா பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சா. நீ எங்கம்மா வெளில தெரிஞ்ச, இப்போ வரைக்கும் அப்படி ஒரு ஆள் உள்ளே இருக்கானே தெரியல, அந்த புருன்னு சவுண்டு விடுறத தவிர. அது உன் தம்பியே வந்து உன்னை கலாய்ச்சிட்டு போயிட்டான், ஓகேவா, அதை பண்ணாதேன்னு. இன்றைக்குமே வீக்கெண்ட் அதை பண்ணி பல்ப் வாங்கினேன். அந்த விக்ரம்லாம் நக்கல் நையாண்டி சிரிக்கிறான் அப்படி, நீ அந்த பாட்டு பாடும்போது. அதுக்கப்புறம் திருப்பி அதோட பீட் பாக்ஸிங்கோட சேர்ந்து அது ஒன்று அந்த லைன்ஸே ஒட்டலை. உனக்கு ஃபஸ்ட்டாவது நீ பாடும்போது அவன் எஃப்ஜே கூட சப்போர்ட் பண்ணுவான், அந்த சவுண்டு போடுவான், அவன் அப்படியே கொஞ்சம் போவான். இன்றைக்கெலாம் பெருசாக யாருமே சப்போர்ட் பண்ணல, வினோத் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாலுமே நீ பாடின பாட்டு எங்கேயுமே வந்து கனெக்ட் ஆகலை, ஒட்டலை. அந்த ஷோவுக்கோ அதுக்கோ எங்கேயோ தள்ளி இருந்த மாதிரி இருந்தது. அப்படின்னும்போது எல்லாரும் சிரித்தது உன்னை வந்து கலாய்ச்சி தான் சிரித்தாங்க. பக்கத்தில் நீ வீடியோ வெளில போய் பாரு, விக்ரம்லாம் எப்படி வந்து உன்னை நக்கல் நையாண்டி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு தான் சொல்லணும்னு சொல்லும்போது, இந்த இடத்துல எவ்வளோ தைரியம் தான் நீ பாருவை சொல்லுவ. அவள் உயிரை கொடுத்து கண்ணை உடச்சிக்கிட்டு அவளோட கண்ணை வந்து பணிய வச்சு மென்டல் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி அந்த டாக்ஸிக் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி அங்கே சர்வைவ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பொறுமையாக இருக்கணுமோ என்னெல்லாம் கற்றுணுமோ எல்லாத்தையும் பண்ண அவளை போய் நீ டிக்கெட் டு ஃபினாலேக்கு கெத்து இல்லைன்னு சொல்கிற, ஐ மீன் டிசர்விங் இல்லைன்னு சொல்கிற. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் கேட்குறோம் நாங்கள். அந்த மாதிரி ஒரு தைரியம் உனக்கு இருந்ததுன்னா இத்தனை நாளில் நீ இருக்கிற இடமே தெரியாமல் தான் இருந்திருக்க, சுண்டெலி மாதிரி ஒழிஞ்சிட்ருக்க. இன்றைக்கி அவள் பழைய பார்வா இல்லைங்கிறதுனால அவளை ஏறி மிதிக்கிறதுக்கும் சுண்டெலிலாம் சவுண்டு கொடுக்குது அவள் முன்னாடி. சிம்ம சொப்பனமாக அவள் இருக்கா பிக் பாஸ் டீமுக்கே, ஓகேவா. அவனுங்களே அவளை வெளில அனுப்பணும்னு நினச்சாலும் இப்போ 2 நாளாக திருப்பி ப்ரொமோ அவன் மேலே தான் வருது. அவள் இல்லாத ப்ரொமோவே இல்லை. அவள் அந்த இடத்துல இல்லைனாலும் அங்கே பேசுகிறவங்க பேச்சுக்குள்ளே தான் அவள் இருக்கா. அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நீ எல்லாம் சொல்கிற அளவுக்கு அவன் நிலமை ஆயிடுச்சு, ரைட்டா. வருவா அவள் திருப்பி கம்பேக் கொடுப்பா, அப்போ இருக்குது உனக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக. ஏன்னா உனக்கு என்ன பெரிய டைட்டில் வின்னர்னு நினப்பா, அங்கே இன்னும் யாரும் டைட்டில் வின்னருன்றதே டிசைட் ஆகலை. நீ வந்து டாப் 5க்கு டிசர்விங் இல்லை அப்படின்னு உன் கூட பிறக்காத அண்ணன், பாசம் இருக்கிற அண்ணன், அந்த இருக்கிற வக்ரன், அவனே வந்துட்டு நீ டாப் 5க்குள்ளே இல்லைன்னு சொன்னதுக்கே உனக்கு உருன்னு வந்துடுச்சு. உன் கூட பழகிற அவன் சொல்லும் போதே அப்படி அந்த கிரிட்டிசிசமே உன்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லும்போது, அவள் எவ்வளோ கிரிட்டிசிசமை பார்த்துருப்பா, எவ்வளோ சர்க்காஸ்டிக்காக மற்றவங்க பேசினதை அவள் வந்து அதை ஃபீல் பண்ணியிருப்பா, எவ்வளோ டாக்ஸிக் அனுபவிச்சிருப்பா, ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் எவ்வளோ ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணியிருப்பா. அவள் டிக்கெட் இந்த சீசனே டிஆர்பி வந்து அவள் மேலே தான்மா போகுது. உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு வந்து கேட்குறீங்களே, அது என்ன இது வேணும் அது வேணும் அப்படிலாம் கேட்டுட்ருக்கீங்களா, சிக்கன் அது இதுன்னு சொல்கிறீங்களா, அந்த ஸ்பான்சர் எல்லாமே வந்து அந்த சீசன் டாக்ஸிக்காக லேப்ரேட்டாக பார்வை வச்சு இந்த சீசன் அவனுங்க கொண்டு போகிறதுனால தான் அவளை அடிக்கிறதுக்காகவே வீக்கெண்டு உள்ள ஒரு ஹோஸ்ட் வந்து வீக்கெண்ட் விஷயங்கள் எடுத்து வச்சு சாமான் தைக்கிற விஷயம், பக்கெட் விஷயம், ஏதோ ஒரு காரணம் கண்டுபிடிச்சி ஒரு 10 நிமிஷமாவது அவள் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவகிட்ட கொடுத்து அதை ப்ரொமோவில் போட்டால் தான் வீக்கெண்டே அங்கே போகுது, ரைட்டா. வீக் டேஸில் பாதி நாள் ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ்லாம் அவள் இல்லாத ப்ரொமோவே இல்லை. இப்போ நடுவில் இந்த 3 வாரம் இந்த பழப்போன கமருதினால் அவள் கேம் டவுன் ஆகிடுச்சு. அவளும் வந்துட்டு சரி ஓகே நம்மளுமே கொஞ்சம் மாறி பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி எடுத்தது தான். நீ எல்லாம் பேசுறதுக்கு ஒரு இடமாயிடுச்சு. நீ அந்த வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து, உனக்கு கொடுக்குற சேலரிலேருந்து, ஹோஸ்ட் வாங்குகிற சேலரிலேருந்து, இந்த பிபி டீமுக்கு வர டிஆர்பிலேருந்து எல்லாத்துலேயுமே அவளோட பங்களிப்பு இருக்குது. அவள் இல்லைன்னா இந்த சீசன் அட்டர் ஃப்ளாப்பு. உண்மையோ போய் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பாரு ஹேட்டர்ஸும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸும் ஒத்து தான் ஆகணும். ஏன் வெளில அவன் எதுக்கு உன் தம்பி வந்து சொல்லிட்டு போனான், நீ எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு நீ பாருக்கிட்டேயும் பார்த்தா பயப்படுற, பாருக்கிட்ட சண்டை போட மாட்டேற, பாருக்கிட்ட கண்டென்ட் எடுக்க மாட்டேன்னு உன் தம்பி உசுப்பேற்றி விட்ட உசுப்பில் நீ பாருன்னு சொன்னியாக்கும், ரைட்டா. ஆனாலுமே உன் தம்பி எதுக்கு அதை சொன்னான்னு உட்காந்து யோசிச்சுப்பார், இல்லை வெளில போய் யோசிச்சுப்பார். எப்படின்னு ஒரு 2 வீக்ஸில் ஒன்று அனுப்பிச்சிருவாங்க, ஓகேவா. அப்போ வெளில போய் பாரு எவ்வளோ சோஷியல் மீடியாவில் அவளுக்கான விஷயங்கள் வந்து. ஏம்மா ஒரு 5 டாப் 5ல் நீ வரமாட்டேன்னு சொன்னதுக்கே நீ முக்கிய எழுத, அந்த கண்ணில் அடிபட்டு அப்படியே வந்த நிலமையிலுமே அவள் விட்டு கொடுக்காம அந்த டாஸ்க்கை விளையாடினா. அந்த கண்ணில் அடிப்பட்ட விஷயங்கள்லாம் எவ்வளோ சீரியஸான விஷயங்கள். ஒரு பொம்பளை பொண்ணுக்கு கண்ணில் அடிப்படும் போது அவள் கண் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி மலையாள பிக் பாஸில் ஒருத்தவங்க கண் இன்ஃபெக்ஷன் ஆகி அவங்க இது விட்டு போயிருக்காங்க, டீம் இது மேலே
ஷோ விட்டே போயிருக்காங்க. அப்படின்னும் போது ஃபஸ்ட் எய்டில் சரியாகிற விஷயங்கள கடவுள் புண்ணியத்தில் அவளுக்கு இருந்ததுனால அது உள்ளுக்கே டீம் சரி பண்ணி அமிச்சாங்க. ரைட்டா? அது வந்து மலையாள பிக் பாஸ் மாதிரிலாம் இருக்கும்போது அவள் கண்ணுக்கான விஷயங்கள் ரொம்ப சீரியஸாக அவள் வந்து ரிஸ்க் எடுத்து அந்த விஷயத்த பண்ணியிருக்கா. அதுவும் பொம்பளை பொண்ணுன்னும் போது அவளுக்கு ஒரு கரியர் இருக்குது, அவளுக்கு ஒரு லைஃப் இருக்குது வெளியில். அப்படின்னும் போது அதை பணைய வச்சு அந்த கேம் அவள் ஆடியிருக்கா, அதுக்கான கண்டென்ட்டை கொடுத்துருக்கா, வாங்கின சம்பளத்துக்கு உண்மையாக இருந்திருக்கா. நீ என்னம்மா பண்ண? மிக்சரையும் தயிர் சாதத்தையும் சாப்பிட்டு இப்போ இன்றைக்கெல்லாம் வந்து காலையில் முட்டைக்கும் பாலுக்கும் சண்டை போடுற. இதை தானே போய்ஷி நீங்கள் பண்ணுறீங்க 12 வாரமாக. வேறு என்ன கீழ்ச்சிங்க? டாஸ்க்குன்னு சொன்னால் முன்னே வந்து ஆடுவேன், அது ஒன்று மட்டும் தான் உருப்படியாக பண்ணேன். மற்றபடி நீ கேம் ஆடுனியா? இது ஏற்கனவே பாரு சொல்லிட்டா. நாமினேஷன் ப்ராசஸில் அந்த பிரவீன் வெளில போகும்போதே சொல்லியிருப்பா. பிரவீன் ராஜ் வெளில போகும்போதே, நீ மட்டும் என்ன குரூப்பிசம்குள்ளே சேர்ந்து தானே ஓட்டு போட்டேன், 10 ஓட்டு 13 ஓட்டு எனக்கும் திவாக இருக்கும், நீ ஒழுங்கான ஆளுங்களை நாமினேட் பண்ணிங்க, அதான் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்லாம் வெளில போகணும் ஏற்கனவே உன்னை வார்ன் பண்ணியிருப்பா. அப்படி இருந்தும் நீ திருந்தலை. இப்போ அரோரா கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்க. ஓகேவா? கனி குரூப் கூட உனக்கு வந்து இப்போ விக்ரம் கூட ஒற்ற முடியல, விக்ரம் கூட ஆடலை நீ சொல்லிட்ட உன் தம்பிக்கிட்ட. அப்போ விக்ரம் கூட இல்லைனா கனி கூட அப்படி கொஞ்சம் ட்ராவல் பண்ண 2-3 நாளாக. இப்போ கனியாக வெளில போயிட்டு அப்புறம் இப்போ அரோரா கூட சுற்றிட்டு இருக்க. ஓகேவா? அரோராவை சேனல் காப்பாற்றி விட்ருவாங்கம்மா. உன்னை வந்து சேனல் வந்து தக்காளி தொக்கா வச்சுருக்காங்க. எப்போல்லாம் திருப்பி வந்து பெரிய ஆளுங்க நாமினேஷனில் அடி வாங்குறாங்களோ, விக்ரமோ சபரியோ இவங்க யோசிச்சுட்ருக்க கமருதீனோ அடி வாங்குறாங்களோ, அரோராவோ அடி வாங்குறாங்களோ, அப்போ உன்னத்துக்கு வெளில போட்டுருவாங்க சேனல். ஓகேவா? நீ அவ்வளோ பெரிய சீன்லாம் உனக்கு கிடையாது. ஓகேவா? போதும், ரொம்ப ஆடாத அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வேணும்னே திவ்யா வந்து வம்பு வலிக்க பாரு போனால் பாரு வந்து பல்பு கொடுத்துட்டு போயிட்டா திவ்யாவுக்கு. ஸோ அதுதான் விக்ரம் பக்கம் திரும்பிச்சு. அப்போ சுபி வந்து போய் கேட்குறான், ஏன் என்ன சொன்னீங்கன்ற மாதிரி தான் ஆரம்பிக்கிறான். நான் ஃபினாலிக்கு இல்லை அப்படின்னும் போது அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் விக்ரமும் வக்ரனும் சுபியாக இருந்த விஷயங்கள் தான் அவள் பேசுகிறான். நீங்களும் தானே ரூல்ஸ் மீறினீங்க, ட்ரெஸ்ஸிங் ரூமில் அப்படி இருந்தீங்க, அதுக்கு தான் நாங்கள் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துட்டோம்ல, ஹெல்ப் என்ன வேணால் பனிஷ்மெண்ட் கொடுத்தா வாங்கிக்கிறோன்னு சொன்னோம்லனா டீம் அது எதுவுமே சொல்லலைன்ற மாதிரி அவன் சொல்கிறான். எனக்கு என்ன புரியலனா, டீம் அட்ரஸ் பண்ணல அப்படின்னா பிக் பாஸ் சொல்லலைன்னா அது தப்பு இல்லைன்னு ஆகிடுமா? மக்கள்னு சொல்லுவானே அந்த வக்கரன், மக்கள் பார்க்குறாங்க தானே நீங்கள் செஞ்சது, நீங்களும் ரூல்ஸ் மீறி தானே இருக்கீங்க, அப்போ அதை வெளியிலே உட்காந்து பேச வேண்டியது தானே திவ்யா கேட்டால். அது கரெக்டு தான், நீ அழற, அங்கே வேறு எந்த விஷயமும் இல்லை சீக்கிரட்டாக பேசுகிறதுக்கு, அப்போ வந்துட்டு லவ் கண்டென்ட்டும் இல்லை. இதே கமருதீன் பாருன்னா அது லவ் கண்டென்ட்னு ஒரு கதை கட்டி விடுவீங்க. நீங்கள் அண்ணன் தங்கச்சி பாசத்தில் தான் பேசுனீங்க, அதையும் மைக்கு போட்டுட்டு தான் பேசுனீங்க. வெறும்னே நீ அழுத அவ்வளோதானே, அழறதுக்கே உனக்கு ஈகோ ஆயிடுச்சு, நீ ஸ்க்ரீன் பின்னாடி தான் போய் அழணுமா? அதை வந்து வெளியில் சோஃபாலே உட்காந்து அழுதிருக்கலாம், கார்டன் ஏரியாலே உட்காந்து அழுதுருக்கலாம்ல, அங்கேயே உட்காந்து பேசியிருக்கலாம்ல, ஏன் அந்த வீட்டில் வேறு யாரும் அழறதே இல்லையா என்ன? அப்படின்னும் போது நீ ஏதோ ஒரு உனக்கு ஈகோ இடிச்சிடுச்சு, உனக்கான மானம் போயிருமே, வெளில உட்காந்து அழுதா மரியாதை போயிருமே, நீ உள்ளே போய் அழுதா அதுவும் பிரச்சனை. ரைட்டா? அதுக்கு பிக் பாஸ் அட்ரஸ் பண்ணோன்னே உன்னை ரூல்ஸ் மீறின மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் அதை வந்து திவ்யா சொல்லவும் தான் விக்ரன் வந்துட்டு நீ கூட தான் அன்றைக்கி ரூல்ஸ் மீறி அந்த பெருக்கிறதுலாம் உங்களுக்கு ஒரு டாஸ்க்காகவே கொடுத்தாங்க, நீங்கள் செய்யலன்னு பழசம் அவன் இழுக்கிறான். அவனுக்கு எப்பயுமே ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும். அவன் செஞ்ச குத்தத்தை யாராச்சும் வந்துட்டு சொல்லிட்டா அவன் வந்து தையத்தக்கான்னு குதிப்பான், அந்த வன்மத்தோட உச்சத்தில் இருப்பான். அப்படி தான் சாண்ட்ரா மேலேயும் பாரு மேலேயும் வன்மத்தை கொட்டிகிட்டு இருந்தான். இப்போ அந்த வன்மம் அப்படியே திவ்யா மேலே கொட்டினதை தான் நீங்கள் ப்ரொமோவாக பார்த்துருப்பீங்க. நீ ஒரு ஃப்ராடு, ஈகோசென்ட்ரிக் பர்சன், நீ வந்து ஒரு அயோக்கியத்தனம் பண்ணிருக்க அப்படின்லாம் ஒரு பொண்ணை, திவ்யாவே எங்களுக்கு பிடிக்காது தாங்க, இருந்தாலும் ஒரு பொண்ணை ஒரு பப்ளிக் ஷோவில் எப்படி நீங்கள் அட்ரஸ் பண்ணுவீங்க? அப்போது பாருக்கு நடந்த அதே தான் நீங்கள் திருப்பி பண்ணுறீங்க. திவ்யா நான் சரின்னு நான் சொல்ல வரல, ஆனாலும் அந்த ஒரு டெக்காரம் டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப வந்து திவ்யா சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அவன் ஃபாலோ பண்ணல. அப்படின்னாலும் இவன் எப்படி சொல்லிகிட்டே இருப்பான் வக்ரன், நான் வந்து பிக் பாஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறேன், இந்த வீடு எனக்கு கடவுள் மாதிரி, பிக் பாஸ் எனக்கு கடவுள் மாதிரி, அவர் சொன்ன அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்கிறவன் இவனே ரூல்ஸ் மீறி தான் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் உட்காந்தேன். இதுக்கு மேலே அந்த சபரி அவன் என்ன பண்ணுறான், உள்ளே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்துட்டு ஸ்க்ரீன் போட்டு அப்படி பேசாத அப்படின்னு உடனே வரான். யோ சபரி, நீ எதுக்குள்ளே வர, அவங்க பேசுகிறாங்கல்ல, நீ என்ன நடுவில் போய் வந்துட்டு பேசட்டும், பேசினா தானே உண்மைகள், பல உண்மைகள் வெளியில் வரும். பல உண்மைகள் வெளியில் வரும்போது தான் பல உங்களோட முகத்திரைகள் வெளிப்படும், சிலரோட கேம் எக்ஸ்போஸ் ஆகணும், வரட்டும். எதுக்கு இதே நீ பாரு கமருதீன் சண்டை போடும்போது இல்லை பாரு எல்லாரும் அட்டாக் பண்ணும்போதுலாம் உள்ளே போய் எல்லாத்தையும் தடுத்துட்டு இருந்தியா என்ன? ஏன் நீயே பாரு எதிர்த்து மிதிச்சா வந்தானே, உனக்கு என்ன வக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீ போகிற உள்ள? ஏன் உன் ஃப்ரெண்டு அடி வாங்குறான்னு போறியா, வக்ரன் அடி வாங்குறான்னு போறியா, இல்லை நடுவில் வந்து சுபி அடி வாங்குறான்னு போறியா, எதுக்கு போகிற? சுபி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் உனக்கு இருக்கோ? சுபியை நீங்களும் லவ் பண்ணுறீங்களோ, அவள் வந்து லவ்ன்றா, நீ அண்ணான்னு ஓடிட்டுருக்க, அது என்னமோ பண்ணிட்டு போங்க, அது உங்கள் இஷ்டம். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல நடுவில் வந்து அவன் சபரி வந்துட்டு அதை தடுக்க பார்த்தான். ஆனால் அதையும் மீறி வம்பு வாடா சண்டைக்கு அப்படிங்கிற மாதிரி திவ்யா பிடிச்சி வலிச்சு இழுத்து விட்டுட்டா வக்ரனை. ஓகேவா? இவனும் சும்மா இல்லாமல் உன்னை சும்மா விட மாட்டான் பாரு, என்ன பண்ணுறன்னு பாரு அப்படின்ற மாதிரி அந்த வன்மத்தோட உச்சத்துக்கு போயிட்டான். இவன் எப்பயுமே அதை பண்ணுறது தான். ஓகேவா? அப்புறம் வந்து நான் ஒன்று கேட்குறேன் அந்த விக்ரமை, நீ என்ன அந்த வீட்டுக்கு எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்க வந்தியா, டியூஷன் எடுக்க வந்தியா, நீ என்ன சொல்கிறது மாரல் டீச்சரா?
எனக்கு புரியல. யார் எப்படி கேம் ஆடணும், அவங்க பொய்யா ஆடுறாங்க, உண்மையா ஆடுறாங்க, உண்மையை ஒத்துக்கிறாங்க, ஒத்துக்க மாட்றாங்க, அவங்கக்கிட்ட இருக்க தப்பை சரி பண்ணிக்கிறாங்க, பண்ண மாட்றாங்க. அது அவங்களோட கேம். அதை நீ இப்படி தான் ஆடணும், நீ ஒத்துக்கிட்டு தானே ஆகணும், நான் ஒரு கருத்தை வச்சா நீ அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், நீ எப்படி ப்ரெஷர் போடுவ? இது நீ முதல்லேருந்து அதை தான் பண்ணிட்டுருக்க அந்த கனி கூட சேர்ந்து. ஓகேவா? பாரு இப்படி தான் எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து அட்டாக் பண்ணுங்க. பாரு வேலை செய்யலைன்னா ஒத்துக்கணும், பாரு ரூல்ஸ் மீறினான்னா ஒத்துக்கணும், பாரு இதை தான் செஞ்சால் அவள் தப்புன்னு சொன்னால் சாரி கேட்கணும், பாரு வந்து சமையல் கட்டில் வந்து ஸ்லாப் மேலே உட்காரக்கூடாதுன்னா உட்காரக்கூடாது அப்படின்னு எல்லா விஷயத்துக்கும் அவளை அட்டாக் பண்ணி அவளை கேஸ் லைட்னிங் பண்ண. அப்படி எல்லாரையும் அட்டாக் பண்ணுற நீ உங்ககிட்ட தப்பே இல்லைன்னு எந்த இதில் வந்துட்டு நீ பேசிகிட்டு இருக்கடா வெண்ண மாதிரி நான் கேட்குறேன். அப்போது அப்படி அந்த பொண்ணு டார்கெட் பண்ணி செஞ்சீங்கல்ல, இப்போ அதே மாதிரி இந்த பொண்ணை பண்ண பார்க்குற. ஓகேவா? பாருவும் திவ்யாவும் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? திவ்யாக்கே பாரு கிட்ட பயம். ஆனால் திவ்யாவுக்கு உங்ககிட்ட பயம் கிடையாது. ஓகேவா? பாரு உங்ககிட்ட சைலண்ட்டாக போய்ட்டா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மோடுக்காகவோ இல்லை வெளில பழக்கம் இருக்குன்ற மோடுக்காகவோ ஒரு ஃபேமிலி இதுக்காகவோ சரி ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக, ஏன்னா நீங்களாம் வெளியே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்போது ஏதோ ஒரு விதத்தில் அவள் வந்து கேமாக பார்த்துட்டு போயிடுறா. உன்ன மாதிரி வெஞ்சன்ஸ் கொட்டலை. ஆனால் பாம்பின் கால் பாம்பறியும்னு ஒரு பழமொழி இருக்குது ரைட்டா? நீ எந்த மாதிரி வெஞ்சன்ஸை கொட்டுறியோ, நீ எந்த மாதிரி உனக்கு எதிராக யாராவது கருத்து வச்சா ஒத்துக்க மாட்டேறியோ, இல்லை உனக்கு எதிராக யாராச்சும் ஒரு விஷயத்த பண்ணால் உன்னால் ஏற்றுக்க முடியலையோ, உன்னோட தப்புங்களை யாராவது வெளிப்படுத்தும் போது உன்னோட குட்டு வெளிப்பட்டுறோன்னு நீ பதறியோ, அதே விஷயங்கள் திவ்யாக்கிட்டேயும் இருக்குது. ஓகேவா? திவ்யாவுக்கும் விக்ரமுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஓகேவா? ஆனால் அது திவ்யா வெளிப்படுத்துகிற விதம் டெக்காரம், டிசிப்ளின் அப்படிங்கிற இடத்துல நீ வெளிப்படுத்துகிற விதம் பிக்பாஸ் வந்து கடவுள், பிக்பாஸ் வந்து எனக்கு வந்து இந்த வீடு வந்து கடவுள் மாதிரி, அவர் வாய்ஸ் வந்து அவ்வளோ இது, இல்லைனா வந்து அவர் ஒரு டாஸ்க்கை சொன்னால் நான் அவ்வளோ மதிப்பேன், எனக்கு வந்து இந்த டார்க் காமெடி அப்படி எனக்கே டார்க் காமெடின்னு நினச்சானா அவன் சொல்கிறது அப்படி தானே, எனக்கு யாரையும் ஹர்ட் பண்ணி கேம் ஆட தெரியாது, நான் நேர்மையாக தான் கேம் ஆடுவேன், எனக்கு வந்து அப்படி வந்து கேம் வந்து இப்படி கேவலமாக ஆடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு உன்னை நீயே நல்லவனா காட்டிக்கிறதுக்கு ஒன்று ட்ரை பண்ணுவேன். நீ ட்ரை பண்ணுவேன், அவன் நான் இப்படி தான் அப்படின்னு அது அடித்து சொல்லுவாள். ஸோ ரெண்டுமே விஷம்தான், நீயும் விஷம்தான் அவளும் விஷம்தான். ஒரு காமெடி ஒன்று வருமே, உன்னை பற்றி எனக்கு தெரியும் என்னை பற்றி உனக்கு தெரியும் அப்படின்னு, அந்த மாதிரி நீயும் விஷம்தான் அவளும் விஷம்தான். நீ எப்படின்னு அவளுக்கு தெரியும், அவள் எப்படின்னு உனக்கு தெரியும். ரைட்டா? இந்த இடத்துல நீ பாரு மாதிரியே நினச்சிட்டு திவ்யாவை வந்துட்டு நீ சீனினா அவளும் சும்மா இருக்க மாட்டா, நீயும் சும்மா இருக்க மாட்டா, முட்டி மோதி முரண்டு பிடிப்பீங்க. அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோமோ வரைக்கும் வந்திருக்கு, நாமினேஷன் ப்ராசஸ் வரைக்கும் வந்திருக்கு. அப்படின்னும் போது நீ அவகிட்ட மாட்டினியா இல்லை அவள் உங்ககிட்ட மாட்டினாளா அப்படிங்கிறது போக போக தான் நாங்கள் பார்க்கணும். ஆக மொத்தம் இதை திவ்யாவே விலகி போனாலும் இவன் விட மாட்டான், இவன் வம்புக்கு வலிப்பான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், வன்மத்தை கொட்டுவான் அப்படிங்கிறதும் தெரியும். அதை தான் அந்த ப்ரொமோலையும் கொட்டியிருப்பான். என்னதான் இருந்தாலும் ஒரு உனக்கு வந்து எப்பயுமே ஒரு மேல் ஈகோவும் உள்ளே இருக்குது, மேல் சாவனிஸ்ட்டு. உனக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உனக்கு ஆமான் சாமி போடுற பொண்ணுங்க தான் உனக்கு பிடிக்கும். அது தங்கச்சியாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கும். ஒய்ஃபாக ஒய்ஃப் கூட உனக்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்லலையே, உன் கேம் தப்பு, உன் கேமில் இருக்க எந்த ஃப்ளாஸையுமே அவங்க சொல்லலை. ஒரு வகையில் அவங்க மாஸ்டர் பிளான்னு வெளில ஜனங்க பேசுகிறாங்கன்னு சொன்னதை கூட நீ எப்படி எடுத்துக்கிட்டோம், அவங்க வேணால் எப்படி வேணால் சொல்லிக்கிட்டோம், எனக்கு வந்து இந்த கேம் எனக்கு தெரியும் நான் சரி ஆடுறேன், நீ வந்து மக்களே டவுன் பண்ணிட்டேன் அந்த இடத்துல. ஸோ மக்கள் இப்படி வந்து வெளிலேருந்து வர ஆடியன்ஸை என்ன சொல்லுவாங்கன்னா அதை வச்சு தான் உங்களோட கேமை மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெளிலேருந்து வர ஆடியன்ஸ் சொல்கிறது, ஐ மீன் ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்கிறது தான். நீ அதே இக்னோர் பண்ணிட்ட. உன் ஒய்ஃப் சொல்கிற விஷயங்களை வக்ரன் பற்றி வெளில போனதாகட்டும், அதை 1 hourல காட்டலை, அப்படி ஆகட்டும், இல்லை நீங்கள் மாஸ்டர் பிளான்லாம் போடுறீங்க, சில ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுறீங்க, தப்பான அட்வைஸ் கொடுக்குறீங்க, அப்போல்லாம் வருது, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கோங்கன்னு உன் ஒய்ஃப் சொன்னப்பவுமே அதெல்லாம் வந்து நீ சொல்லாத அனிதா, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன எந்த வார்த்தையுமே நீ கன்சிடர் பண்ணல. ஓகேவா? இப்போ அந்த பிஆர் டாஸ்க்கு பற்றி ஒன்று போயிட்டுருக்கு, லைவில் போட்டு கொடுத்துட்றான் பிஆர் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா விக்ரம், ஏன்னா இவன் ஒன்றுமே பண்ணாத மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அதான் ஸோ இதுதான் இவன் தப்பை நம்ம மற்றவங்கள சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம கை நம்மளை காட்டும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குன்னா அது விக்ரமும் அதே தான் பண்ணுவான். இவன் மற்றவங்ககிட்டலாம் நியாயம் பார்ப்பான், மற்றவங்க நியாயமாக இருக்கணும்னு பார்ப்பான். ஆனால் இவனுக்கான நியாயம் இவனுக்கானது மட்டும்தான். ஓகேவா? இவன் மற்றவங்களை கிண்டல் பண்ணும்போது, ஹர்ட் பண்ணும்போது, மற்றவங்கன்னும் போது பார்வை தான் ஆப்வியஸாக பண்ணும்போது அந்த நியாயம் எதுவுமே மண்டைக்கும் வராது, மனசுக்கும் வராது. ஏன்னா அது அவனோட நியாயம். திவ்யாவுக்கும் அதே நியாயம்தான். அவள் மற்றவங்ககிட்ட நியாயம் பேசுகிற, டெக்காரம் பேசுகிற, டிசிப்ளின் பேசுகிறனாலுமே அவளுக்கான நியாயம் தான் அவளுக்காக இருக்கும். அப்படின்னும் போது பாருக்கான நியாயத்துக்கு அங்கே யாரும் பேசவும் இல்லை, அவளால் ஒரு ஸ்டாண்டுக்கு மேலே அதை வெளிப்படுத்தவும் முடியல. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு இதுதான் கேம், இல்லை இது இப்படி தான் இருக்கும், அவள் அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டா அந்த கேமில். ஓகேவா? அந்த ஒரு டாலரன்ஸ் லெவலுக்கு அவள் போயிட்டா, அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு அவள் போயிட்டா. அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்குலாம் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலும் இல்லை,
டாலரன்ஸ் லெவலும் இல்லை, சொல்லப்போனால் எந்த ஈர வெங்காயமும் உங்களுக்கு இல்லை. நீங்கள் எல்லாமே ஒரு ஈர வெங்காயம் தான். நான் வெங்காயம்னு சொல்கிறேன். ஏன் ஈர வெங்காயம்னா, சமைக்கிறவங்களுக்கு தெரியும் வெங்காயத்தில் மாய்ஸ்சர் வந்தால் அதில் ஒன்றுமே இருக்காது. சம்டைம்ஸ் அது ஏதோ 1-2 வெங்காயத்தாழ மாறும், இல்லைன்னா உள்ளே இருக்க வெங்காயம் மொத்தம் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லும்போது, வெறும் வெங்காயத்தில் பவர் இருக்கும், ஓகேவா, காட்டு அந்த இது எல்லாமே இருக்கும். ஆனால் ஈர வெங்காயத்தில் ஒன்றுமே இருக்காது. ஸோ அப்படி உள்ளே இருக்க ஈர வெங்காயம் தான் நீங்கள்லாம், ஓகேவா. உங்களெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரிகர் பண்ணால் கூட நீங்களாம் தாங்க மாட்டீங்க. கொஞ்சம் உங்களெல்லாம் ஹோஸ்ட்டு திட்டினா கூட நீங்களாம் அடுத்த வாரத்துக்கு தாக்கு பிடிக்க மாட்டீங்க, ஓடிடுவீங்க. இந்த அரோராலாம் முதல் வாரத்தில் திட்டு வாங்கிறதுக்கே பயந்த கேஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விக்ரம்லாம் பாராட்டி தட்டி தான் இவ்வளோ தூரம் தள்ளி கொண்டு வந்திருக்காங்க. சபரியெல்லாம் இது வரைக்கும் எழுப்பி அந்த கேப்டன்சி டாஸ்கில் அடிக்கப்புறம் அவன் எழுந்துக்கவே இல்லை இதோட. சரியா, கனியெல்லாம் வீக்கெண்டில் தெரியறதே கிடையாது, வீக்கெண்ட் எபிசோட்லலாம் அப்படின்னு சொல்லும்போது அவள் தப்பு செய்கிறா சரி செய்கிறா அப்படிங்கிறத மாரி அவள் டாஸ்க்கு வின் பண்ணியிருக்கா, அவளுக்கு அப்ரிஷியேஷன் கிடச்சதில்ல, அவளை ட்ரிகர் பண்ணி கேம் ஆடிருக்காங்க, அவளை கேம்குள்ளே வச்சு இவனுங்க கேம் ஆடிருக்காங்க. டாக்ஸிக்காக போயிட்டு அந்த விஷயங்கள்லாம் நிறைய டாக்ஸிக்காக போயிருக்கு. ஆனாலுமே இவன் மேலே தான் அந்த ஷோ போகுதுன்றதுக்காக இவளை தான் திட்டு வாங்கியிருக்காங்க. அவ்வளோ அடியும் தாங்கிட்டு அவள் ஸ்டில் நான் கம்பேக் கொடுப்பேன்டா அப்படிங்கிற இடத்துல தான் இப்போ நேற்று லைவ்லலாம் அவள் ரெடியாக இருக்கான்னா, அந்த ஃபயர் மோடை நேற்று வீக்கெண்டில் பார்த்தவங்க பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பாரு அழுத ப்ரோமோ அதை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி ஷியூராக பேசுகிறேன். என்னென்னு பார்த்தா, பாரு அழுதது கமருதீனுக்காக, அப்படி கமருதீன் திட்டி இருக்கிறதுனால அப்படி இப்படிலாம் அவள் வந்து கமருதீனும் அரோராவும் சேர்ந்து அவளுக்கு பண்ண அந்த துரோகத்தை அப்படியே வீக்கெண்டில் அதை காமிச்சாங்க. எப்பயுமே சண்டே எபிசோடில் நம்மளுக்கு உள்ளே நடந்ததை காட்ட மாட்டாங்க. எஸ்பெஷலி இந்த வாரம் காட்டினதே பெரிய விஷயந்தான். அதை சேனல் பாருக்கு ஃபேவருக்கு காமிச்சாங்களா, இல்லைனா அரோராவையும் கமருதீனையும் எக்ஸ்போஸ் பண்ணோங்கிறதுக்கு காமிச்சாங்களான்னு தெரியல. ஆனால் ஒரு வழியாக பாரு அழுத விஷயங்களை விடவும் அவள் ஏன் அழுதான்னு பார்க்கும்போது, அப்போ முதல்லேருந்து அவள் அரோரா மேலே வச்ச விஷயங்களும் கமருதீன் மேலே வச்ச விஷயங்களும் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஸோ பிளான் பண்ணி தான் அரோராவும் கமருதீனும் பண்ணியிருக்கானுங்க. அவள் பார்க்குறான்னு தெரிஞ்சு அவளுக்கு பொசசிவ் ஆகும் தெரிஞ்சுன்னா, நீ வந்து கை பிடிச்சேன்னு இவன் கமருதீன் கேட்கவும், அது அப்படி அதை இப்போ நான் அப்படி சொன்னேன், ஏன் நீ அப்படி தானே பண்ண அப்படின்னு இவன் சொல்லவும், ஏன் நீ வந்துட்டு அதை பண்ணலையா, எப்பட்றா அவளை லவ் பண்ண அப்படின்னு சொல்லி நீ கேட்கலையா, அவளெல்லாம் எப்பட்றா லவ் பண்ணேன் நீ கேட்கலையான்னு கமருதீன் சொன்னதும், 2 பேரும் மாற்றி ஒருத்தர் நீ பண்ண தப்பா, அவன் சொன்னதும் அவன் பண்ண தப்பா, நீ சொன்னதும் மாற்றி பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு டைமில் அந்த இடத்துல தட்டை வச்சுட்டு கிராஸ் பண்ணி போனேன் பாரு. அதுக்கப்புறம் அங்கே போய் நின்று ஒரு நிமிஷம் பார்க்குறேன் இவனுங்க பேசுகிறத. அப்போ எல்லாம் பிளான் பண்ணி தான் நடந்துச்சா அப்படின்னும் போது, அப்புறம் அந்த ட்ரையாங்கிள் லவ்னே ஒரு விஷயம் இல்லை,